அவங்க ஆர்கே நகரில் தோல்வி அடைஞ்சாலும் காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வெற்றியில் போகிறாங்க. இந்த வெற்றி கூட்டணியை ஜோதி பாசு மாதிரி தொடரணும்னு மு.க. ஸ்டாலின் நினைக்கிறார். இது உண்மை, யதார்த்தம். இதை நான் சொல்கிறேன். உடனே கல்யாணராமனுக்கு ரவீந்திரன் துரைசாமி ஸ்டாலின் ஆள் என்னையா இது? நான் ஸ்டாலினை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு சொல்லும்போது நான் ஸ்டாலினை எதிர்க்காமலாம் இருந்தேன், விமர்சிக்காமலாம் இருந்தேன். தருமபுரியில் 34% வாக்கு தான், 33% வாக்கு எடுத்து பாமக தோக்குது. கொஞ்சம் வாக்கில் தான் தோக்குது. அதிமுக 25% வாக்கு எடுக்குது. அப்போ இங்கே அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியா வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா 49% வாக்கு அன்னைக்கு கிடச்சிதேன். இந்த 47 பாராளுமன்ற தேர்தல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. பாராளுமன்ற தேர்தல் தான். 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஜெயித்தாங்க. ஆனால் தேர்தல் இங்கே பாராளுமன்ற தேர்தல் மாதிரியா நடந்தது? சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்றோம்னார் ஸ்டாலின். இல்லைங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே, மோடி காப்பாற்றிக்குவார் இந்தியாவை. இன்னைக்கு மோடி தான் வந்திருக்கிறாரு. ஏடிஎம்கே கூட்டணி வந்து அடுத்து நாம் தமிழர் கூட அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் வருது. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நாங்களே எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கூட்டணி போக மாட்டாங்க. ஜாதி இல்லை, மதம் இல்லைன்னு என்ன நக்கல் அடிக்கிறதெல்லாம் இந்த மனுஷ புத்திரன், இந்த சுமன் ஸ்ரீராமன். ஏன்பா நீங்கள்லாம் ஏசியூர் அரசியல்வாதி, உங்களுக்கு களம் தெரியாது, கணக்கு தவளைங்கள்னு செல்லூர் ராஜு நிறுவிட்டாரா இல்லையா? சசிகலா அவர்கள் வந்து ஒரு 10 நாள் சுற்றுப்பயணம்னு சொல்லியிருக்காங்க. இது மூலயமா என்ன சார், கட்சியை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவாங்களா? யார் தலைமையில் இருக்கு? சசிகலா ஆதரவாளர்களும் சரி, தீபா ஜெயக்குமார் ஆதரவாளர்களும் சரி, நடிகர் விஜய் ஆதரவாளரும் சரி, என் மேலே வருத்தப்படாதீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இன்னைக்கு ஃபுல்லாமே திமுக வெர்சஸ் அதிமுக இதை பற்றின விஷயம்தான். என்னென்னா, திமுக அவர்கள் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கி 2024 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து ஒரு 10 எலெக்ஷனில் வந்து தொடர் வெற்றி. அதே மாதிரி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தொடங்கி இப்போ வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றம் வரைக்கும் தொடர்ந்து 10 தேர்தல்கள் வந்து தோல்வி. அவங்களுடைய வெற்றிக்கான காரணம் என்ன? எங்களுடைய தொடரை தோல்விக்கான காரணம் என்ன சார்? கூட்டணி தான். கூட்டணி தான் மெயின். வெற்றிக்கு அச்சாணியே கூட்டணின்னு மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு. இந்தியா கூட்டணின்னு அந்த கூட்டணியை முன்னிறுத்துறாரு. இந்தியா கூட்டணின்னு சொல்லும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் 18% சாத்தானின் பிள்ளைகள் நிசிமான்னு சொல்கிறார் இல்லையா? அவங்க 18% பேர் இருக்காங்க. பெரிய ஒரு பிளாக். பரையர் சமூகம் போல்டு ஓட்டில் ஒரு 15% வரும். இதுவே 33% ஓட்டர்ஸு. இதில் ஹெவி மெஜாரிட்டி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அணிக்கு. மற்றபடி கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, திமுகவுக்கு ட்ரெடிஷ்னல் ஓட்ஸு இதெல்லாம் இருக்குது. அடுத்தால ஸ்டாலின் பிரின்சிபல் பொலிட்டிஷியன். கலைஞர் மாதிரி இல்லை. கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலி. கலைஞர் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல திருமாவளவன்கிட்ட சண்டை போட்டுருவார், காங்கிரஸ்கிட்ட சண்டை போட்டுருவார். ஸ்டாலின் அவங்களும் கட்சி நடத்துகிறாங்க, அவங்களுக்கும் சில அசட்டிவாக சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். அதில் நமக்கு எதிராக அவங்க இல்லை. அவங்க கான்ஸ்டியூன்சிக்கு, அவங்க ஓட்டர்ஸுக்கு அவங்க சில விஷயங்களை செய்து தான் ஆகணும். அதில் தவறு இல்லைன்னு ஸ்டாலின் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் ஆட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய தன்மை ஸ்டாலின்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க ஆர்கே நகரில் தோல்வி அடைஞ்சாலும் ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வெற்றியில் போகிறாங்க. இந்த வெற்றி கூட்டணியை ஜோதி பாசு மாதிரி தொடரணும்னு மு.க. ஸ்டாலின் நினைக்கிறார். இது உண்மை, யதார்த்தம். இதை நான் சொல்கிறேன். உடனே கல்யாணராமனுக்கு ரவீந்திரன் துரைசாமி ஸ்டாலின் ஆள் என்னையா இது? நான் ஸ்டாலினை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு சொல்லும்போது நான் ஸ்டாலினை எதிர்க்காமலாம் இருந்தேன், விமர்சிக்காமலாம் இருந்தேன். இப்போ நம்ம ஸ்டாலினை பற்றி சொல்கிறது சரியாக வரணும்னு நினைக்கிறோம். விக்கிரவாண்டியில் 55% மேலே திமுக வாக்கடிக்கும்னு சொன்னோம். 63 வந்துட்டு. அப்போ ஸ்டாலினுக்கு எதிராக 8% நான் குறைச்சிட்டு சொன்னேன்னு சொல்லுவியா? என்ன ஒரு அர்த்தம் இல்லாத இது? நம்ம சொன்னது ஸ்டாலினை பற்றி ஏதாவது தப்பாக வந்துட்டு அதை சொல்லுங்கள், சுட்டி காட்டுங்க, நம்ம அதை திருத்திக்கலாம். ஸ்டாலின் மிகச்சிறந்த ராஜதந்திரியாக இருக்கிறார். ஸ்டாலின் நிதானமாக அரசியல் பண்ணுறார். ஸ்டாலின் கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்கிறாரு. கூட்டணி இன்டாக்டாக வச்சாலே இந்த கூட்டணி 53, 45, 47. இந்த 47 பாராளுமன்ற தேர்தல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது.
பாராளுமன்ற தேர்தல் தான் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஜெயித்தாங்க. ஆனால் தேர்தல் இங்கே பாராளுமன்ற தேர்தல் மாதிரியாக நடந்தது, சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. இந்தியாவை தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்றோம்னார் ஸ்டாலின். இல்லைங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே, மோடி காப்பாற்றிக்குவார் இந்தியாவை. இன்னைக்கு மோடி தான் வந்திருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே 39 சீட்டை தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்றுவோம்னு ஸ்டாலின் படத்தை போட்டு தானே வந்தது. 19 ராகுல் படத்தை போட்டு வந்தது, 2004 சோனியா படத்தை போட்டு வந்தது, 24 ஸ்டாலின் படத்தை போட்டு தானே வந்தது. தாரகை கத்பட்டுக்கு விஜய் வசந்தோட வாக்கு அதிகம். இதுக்கு தமிழர் மணி என்ன சொல்லுவார், பல கருப்பையா என்ன சொல்லுவார், சுமன் ஸ்ரீராமன் ஜி என்ன சொல்லுவார். நான் எல்லார் பேரையும் சொல்கிறேன்னா யாரையும் அவமானப்படுத்துக்கு சொல்லலை. என் கருத்தில் உள்ள உண்மைத்தன்மையும் நியாயத்தையும் சொல்கிறதுக்கு தான் நான் மற்ற சகோதரர்கள் பேரை சொல்கிறேன். அடுத்து தருமபுரியில் 34% வாக்கு தான், 33% வாக்கு எடுத்து பாமக தோக்குது, கொஞ்சம் வாக்கில் தான் தோக்குது. அதிமுக 23% வாக்கு எடுக்குது. அப்போ இங்கே அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியாக வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா 49% வாக்கு அன்னைக்கு கிடச்சிதே. ஜோதிமணிக்கு 15% வாக்கு டவுனு, கார்த்திக் சம்பரத்துக்கு 10 டவுனு, கிருஷ்ணகிரியில் 15 டவுனு, கடலூரில் 8 டவுனு, திருநெல்வேலியில் 4 டவுன். அப்போ இது வந்து ஒரு மாநில தேர்தல் மாதிரி தான். சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தானே சொன்னீங்க. ஆமாம். ஸோ இப்படி தான் நடந்தது. சீமான் மட்டும்தான் காங்கிரஸும் பாஜகவும் தேவையில்லாத அணி, ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள், அது இதுன்னு போட்டு அடிச்சிட்டு இருந்தார். மற்றவங்க ஸ்டாலின் எதிர்ப்பு அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஸ்டாலினோட நலத்திட்ட உதவிகள் 1000 ரூபா, பகல் சிற்றுண்டி, இந்த மாதிரி இதுகளை முன் வச்சு தான் அவங்க எடுத்தாங்க. ஸோ ஸ்டாலின் இன்டேக்டாக 45%க்கு மேலே பலம் காட்டக்கூடிய ஒரு அணியில் இருக்கிறார். எதிரணிக்க இதே வந்து சிதறி போய் கிடக்கு. 40 வந்தாங்க, இன்றைக்கி அவங்க 3 4 சிதறி போய் கிடக்குறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஸ்டாலினை 1 to 1 தான் தோற்கடிக்க முடியும். 1 to 1 67 மாதிரி, 23, 18, 8 3 சேர்ந்தால் தான் தோற்கடிக்க முடியும். இதில் 8 பிரச்சனை பண்ணுவாங்க. நாங்கள் வெறும் 8 இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்கள் 8 வந்துட்டோம், அசம்பிளியில் நாங்கள் 16 வருவோம்பாங்க. ஸோ பல சிக்கல் இருக்குது. நாங்கள் வளரக்கூடிய 8, எடப்பாடி தேஞ்சி போகக்கூடிய 20, 33லேருந்து 20க்கு வந்திருக்காங்க, நாங்கள் 6.8லேருந்து 8.2 வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க முன்னெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட எதிர்க்கட்சிகளோட ஒன்றிணைய முடியாத, அவங்களோட ஒருத்தர் டிமாண்டை இன்னொருத்தர் மீட் அவுட் பண்ண முடியாத சூழ்நிலை ஸ்டாலினுக்கு அட்டகாசமான ஒரு உதவியை பண்ணுது. ஸ்டேட்டஸ்கோ பண்ணிட்டா போதும் ஸ்டாலினுக்கு. இன்னும் ஸ்டாலின் தேவைன்னா புதிய தமிழகம் கூட ஸ்டாலின்கிட்ட போகிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. இவங்க இப்போ ஏடிஎம்கே கூட்டணி வந்து அடுத்து நாம் தமிழர் கூட அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் வருது. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நாங்களே எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன விஷயம் சார்? யார் கூட கூட்டணி அமைய போகுது இவங்களுக்கு? நாம் தமிழர் கூட்டணி போக மாட்டாங்க. நாம் தமிழர் தனிச்சு தான் இருப்பாங்க. சமூக நீதி புரட்சி அணியை அவங்க கட்டுவாங்க. திமுக, அதிமுக, திராவிட கட்சிகளில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை முன்னிலைப்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா இறந்த பிறகு தான் சீமான் ஒரு வளர்ச்சியை பெற்று 8.2% வாக்கு வந்துட்டார், மக்களவையிலே வந்துட்டார். ஒரு அகாலிடல், ஆம் ஆத்மி, பிஎஸ்பி, ஜேஜேபி, பிஆர்எஸ், டிஆர்எஸ் இவங்கெல்லாம் வந்து பாதியாக குறையும் போது ஒரு டவுன் மடங்காக வந்துட்டார். டெல்லியே எப்படி சீமான் மக்களவையிலே வந்துட்டார், சட்டமன்றத்தில் 3 மடங்கு வந்துடுவாரேன்னு பார்க்குறாங்க. 2 மடங்கு டபுளாட்டு ஆக்குனார்னா சட்டமன்றத்தில் ட்ரிபிள் ஆக்குவார். 6.8 அவர் 20% வரை கொண்டு வந்துடுவாருன்னு டெல்லியை பார்க்குறாங்க. ஸோ சீமான் வந்து தனிச்சு நின்னா தான் அந்த 2 மடங்கு 3 மடங்கு ஆக்க முடியும். கூட்டணி போனால் எடப்பாடியும் வரும், 50-50 எடப்பாடி வருவாரா? நீங்கள் கீழே வந்துட்டு இருக்கீங்க, நான் மேலே போய்ட்டுருக்கிறேன், நம்ம கூட்டணினா 50-50 பண்ணி சொன்னால் எடப்பாடி ஒத்துக்குவாரா? மாட்டார். அவங்க வந்து 24 எடுத்த ஓட்டை வச்சு தான் பேசுவாங்க. அப்போ அது சீமானுக்கு லாபம் இல்லை. பார்லிமெண்ட்லேயே இந்தியாவிலே ஜம்ப் பண்ணவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ சட்டமன்றத்தில் 3 மடங்கு ஜம்ப் பண்ணுவாருங்கிறது ஈஸியான லாஜிக். அப்போ அவர் 20% வரை சட்டமன்றத்துக்கு போகலான்னு அவர் களத்தில் நிற்கும்போது கூட்டணியும் அவருக்கு தேவையில்லை. அவர் தனித்து போட்டியிட தான் அவருக்கும் சிறப்பு. கூட்டணி பேசினாலும் அந்த பேச்சுவார்த்தை எடுபடாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. விக்ரவாண்டி பார்த்தீங்கள்ல, எடப்பாடிகிட்ட ஓன் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இருக்கா? எடப்பாடி கண்ட்ரோலில் அதிமுக ஓட்டு இருக்கா? வன்னியர்கள் அப்படி 2/3 மேலே பாம்பளத்துக்கு போயிட்டாங்க.
ஒரு 1/3 வன்னியர் அன்னியூர் சிவாவுக்கு உதயசூரியனுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா படத்தையெல்லாம் காமிச்சு ஓட்டு கேட்குறாங்கல்ல, அது வந்து எடப்பாடியோட ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அது வேற இது வேற. நான் வன்னியர்கள் திமுகவுக்கு போயிட்டாங்க. எடப்பாடி படத்தை தான், ஜெயலலிதா படத்தை தான் கன்னியாகுமரியில் காட்டினாங்க. என்னாச்சு ஜெயலலிதா படத்துக்கு செல்வாக்கு? ஜெயலலிதா படத்தை சேலத்தில் காட்டினாங்க, 38% வந்து. ஜெயலலிதா படத்தை திருநெல்வேலியில் காட்டினாங்க, 8% போயிட்டு. திருநெல்வேலிக்கும் சேலத்துக்கும் என்ன வித்தியாசம்? சேலத்தில் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே வன்னியர்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட் தான் விளையாட கொண்டு வன்னியர்கள் இருக்காங்க சேலத்தில். அவங்க வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டை அள்ளி குவிச்சிட்டாங்க. நாடாருக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்தாரா? கல்லருக்கு கொடுத்தாரா? அகமுடையார் கொடுத்தாரா? மறவர் கொடுத்தாரா? கொங்கு வேளாளர் கொடுத்தாரா? முத்தரையர் கொடுத்தாரா? யாதவர் கொடுத்தாரா? இல்லையே. எங்களுக்கு தான் தந்தார். நாங்கள் பெரியவங்க, எங்களுக்கு தான் தனி ஒதுக்கீடு தந்தார். அவருக்கு நாங்கள் ஓட்டை அள்ளி குவிப்போம். இதுதானே வன்னியர் கான்செப்ட்டு. ஒரு 60% வன்னியர் போட்டிருக்கதாட்ட நான் கணக்கு போடுறேன். என் தம்பி கண்ணன் வந்து 70% இருக்கு முன்னே. எப்படி தருமபுரி தான் வீக்கு, அங்கேயே 23% வந்துட்டாருன்னா வன்னியர் தவிர வேறு யார் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை அவர் வைக்கிறார். ஸோ இந்த ஜெயலலிதா படம் அது இதெல்லாம் சும்மா பேரளவில் சொல்லிக்கிறது தான். ஏங்க பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க திராவிட இயக்கத்தில். பிராமண சமுதாயமே மோடி அண்ணாமலைக்காக தாமரைக்கு போயிட்டாங்களே தென் சென்னையில். 3வது போயிட்ட அதிமுக. சரி, இவர் செல்லூர் ராஜு, சௌராஷ்டிரா பிராமின்ஸ் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே திமுக கூட்டணியில் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க. அப்போ சௌராஷ்டிரா பிராமின்ஸ் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டாங்கன்னா களத்தில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு சொல்கிறாரு, சும்மா ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு வெட்டியாக களம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் புரியணும். இதில் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு என்ன நக்கல் அடிக்கிறதெல்லாம் இந்த மனுஷபுத்திரன், இந்த சுமன் ஸ்ரீராமன். ஏன்பா நீங்கள்லாம் ஏசி ரூம் அரசியல்வாதி, உங்களுக்கு களம் தெரியாது, கிணட்டு தவளைங்கள்னு செல்லூர் ராஜு நிரூபித்தாரா இல்லையா? ஸோ ரெட்டையெல்லாம் அங்கே மேட்டர் இல்லை, எம்ஜிஆர் மேட்டர் இல்லை, ஜெயலலிதா மேட்டர் இல்லை, பெனிஃபிஷரி காஸ்ட் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான் மேட்ரு. அப்போ சீமான் வந்து அதிமுகவோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஓட்டை எடுத்து தான் 8% வந்திருக்கிறாரு. ஸோ மீண்டும் அவர் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எடப்பாடியும் ரெட்டையிலையும் மீறி சீமானுக்கு வரும். அதான் எனக்கு அது உடன்பாடு இல்லை. அந்த ஒரு கமெண்ட் இன்னைக்கு அது பெரிய அளவில் போயிட்டு இருக்குது இல்லையா? அந்த கமெண்டே அடிக்கிறாருன்னா எம்ஜிஆர் ஊழல்வாதி சாராயவாரிகளை வளர்த்து விட்டாருன்னு சொல்கிறாருன்னா, வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாருன்னா, நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டுக்காக நான் நின்னோம்னா வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவராஜ குல மீனவர்களை ஓட்டு போட்டாங்கன்னா 10% இருக்காங்க இந்த சமூகம். அரசியல்லே போனாலும் இந்த 10%ல் 5% பேராது எனக்கு ஓட்டு போடுவாங்க. அதுக்கு எதுக்கு எம்ஜிஆர், அதுக்கு எதுக்கு ஜெயலலிதா? வேறு வேலை இல்லையா? அவங்கள நான் பேசுகிறேன், அவங்களுக்கு நான் பிரதித்துவம் கொடுக்குறேன், அவங்க எனக்கு ஓட்டை போடுவாங்க. ஒரு 12 தொகுதியில் பறையர்கள் கேண்டிடேட்டு பொது தொகுதியில், ஒரு 6 தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர் கேண்டிடேட்டு, ஒரு 3 தொகுதியில் அருந்ததிய சமூகத்தினர் கேண்டிடேட்டு. கண்டிப்பாக அவங்க திமுகவுக்கு கன்சால்டேட் ஆனாலும் 2வது இடத்தை சீமானு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அதே மாதிரி முத்தரையர் அதிக வேட்பாளர், விஸ்வகர்மாவுக்கு வேட்பாளர், செங்குந்தர்களுக்கு அதிக வேட்பாளர். ஏன்னா வன்னியர் ஓட்டு தான் எடப்பாடி கிட்ட திமுக கிட்ட பாமக கிட்ட குவிஞ்சு கிடக்குது. வராத ஓட்டுக்கு ஏன் போய் அரசியல் பண்ணிட்டு தெரியணும்? ஒரு லிமிட்டோடு அதை வச்சுட்டு தமிழன், அதனால தமிழனை நான் அரவணைக்கிறேன்னு ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிட்டு அங்கே முதலியார், செங்குந்தர், மீனவர், கிராமணி, யாதவர், பறையர் பொது தொகுதியில் 12 ஓட்டு போட்டால் ஓட்டு வருமா? இதுக்கு எதுக்கு எம்ஜிஆர், இதுக்கு எதற்கு ஜெயலலிதா? பெனிஃபிஷரி காஸ்ட் நான் பெனிஃபிஷரி காஸ்ட். பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து வன்னியரும் வெள்ளாள கவுண்டரும் அவங்களுக்கு தெரியுது பெனிஃபிஷரிஸ் ஆஃப் ஏடிஎம்கேன்னு. மற்ற காஸ்ட்டு நம்ம நான் பெனிஃபிஷரிஸ்னு உணர்றாங்க. அப்படி நான் பெனிஃபிஷரி உணர்றவங்களுக்கு சீமான் பெனிஃபிட் கொடுக்கணும், கேண்டிடேட் கொடுக்கணும். அப்போ அவங்க சீமான் கூட போவாங்க. இதுக்கு எதுக்கு ஜெயலலிதா? ஓகே, அப்போது எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கமெண்ட் தான், ஆனால் தொடர்ந்து 10 எலெக்ஷன் தோல்வி அப்படிங்கிறனால 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் கமெண்ட் வந்துருக்கு. இது மூலிமா என்ன சார், அவருக்கு வந்து அடுத்து ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் தானே அது? அப்படி எடுத்துக்கலாமா? 9176372367க்கு ஃபோன் பண்ணக்கூடிய அதிமுக அப்பாவி தொண்டர்களே,
விக்கிரவாண்டி நாங்குநேரிலையும் இபிஎஸும் ஓபிஎஸும் ஜெயித்தாங்க. அப்போவே நான் சொன்னேன் அவங்க ஆளுங்கட்சி அதிகார பலத்தை வச்சு ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். ஜெயலலிதாவுக்கு 1000 கை 1000 காலா கும்மிடி பூண்டி காஞ்சிபுரத்தில் ஜெயித்த மாதிரி ஜெயிப்பாங்கிற கருத்தையே நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். நம்ம நியாயமாக தான் பேசுகிறோங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ எடப்பாடிக்கு தோல்வி மேட்டர் இல்லை. நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு ரெட்டையிலே கிழிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. பெனிஃபிஷரி காஸ்ட்டு தான் நிற்கிறாங்க. இந்த 20% 8% ஓட்டு வன்னியர் ஓட்டு 8க்கு மேலே இருக்கான்னு என் தம்பி கண்ணன் சொல்கிறான். அப்போ உங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு ஓட்டு வரல, வன்னியருக்கு 10.5 கொடுத்த வச்சு தான் ஓட்டு வருது. அப்போ இவரால் பெனிஃபிட் இல்லாத ஜாதிகள்லாம் அவரை விட்டு போகிறாங்க. நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, தந்தை பெரியாருக்கு பாடுறது நான் சொன்னேன்லாம், பறையர் சமூக நீதியை, செங்குந்தர் சமூக நீதியை, அகமுடையார் உடையார் சமூக நீதியெல்லாம் கேபி முனிசாமி ஐயா சூறையாட முடியாது. இப்போ தெரியுதில்ல அவங்களுக்கு, பூத் வைஸ் பார்த்தா அவங்களுக்கு தெரியுதில்ல. ஸோ அதிமுகவோட பிரச்சனையே காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது எல்லா ஜாதிக்கும் பொதுவான கட்சியாட்டு இருந்தது. இப்போ சேலத்தில் 38%, திருநெல்வேலி 8% சொல்லும்போது பல சமூகங்கள் விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. இன்னும் ஒதுங்கி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த சமூகங்களை ஸ்கெட்ச் போட்டு குறி வச்சு சீமானும் அண்ணாமலையும் தட்டி தூக்குறாங்க. இதுதான் அதிமுகவுக்கு பின்னடைவு. ஸ்டாலினை பொறுத்தளவில் அவருக்கு கலைஞரை விட புத்திசாலித்தனமாட்டு போயிட்டுருக்கிறாரு. அணியை இன்டாக்டாக வச்சுருக்கிறார். இது ஸ்டாலினை தூக்கி விடுது. ஓகே, இப்போது சசிகலா அவர்கள் வந்து ஒரு 10 நாள் சுற்றுப்பயணம்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா என்ன சார், கட்சியை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவாங்களா? யார் தலைமையில் இருக்கும்? சசிகலா ஆதரவாளர்களும் சரி, தீபா ஜெயக்குமார் ஆதரவாளர்களும் சரி, நடிகர் விஜய் ஆதரவாளரும் சரி, என் மேலே வருத்தப்படாதீங்க. ஐயா, தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் யாருமே பலம் நிரூபித்ததாட்டு எந்த தரவுகளும் இல்லை. நீங்கள் பலம் நிரூபிக்காதவங்க, 0% லீடர்ஸ். பட் உங்களுக்கு வந்து அபிமானம் இருக்குது, மக்கள் அபிமானம் இருக்குது. ஜெயலலிதாவின் உயிர் தோழி, முக்குலத்தோர் கம்யூனிட்டி எம்பவர் பண்ணவங்கிறது சசிகலா அம்மையாருக்கு இருக்குது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு சிம்பதி இருக்கும். அந்த சிம்பதி களத்துக்குள்ளே வரும்போது சசிகலா அம்மையார் மேலே இருக்கலாம். 21 அவங்க பண்ணியிருக்கலாம், கோட்டை விட்டுட்டாங்க. அடுத்து தீபா ஜெயக்குமார், ஜெயலலிதாவின் ரத்த உறவு. முத்திரையர் கிராமங்கள்லாம் போர்டு இல்லாத கிராமமே கிடையாது. கடலூரில் உள்ளவங்கலாம் கையில் பச்சை குத்துனாங்க. அப்போ அவங்களும் பலம் நிரூபிக்காதவங்க. விஜய் ரசிகர் மன்றத்தை நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாரு, பெரிய இடங்களில் ரசிகர் மன்றம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவரும் பலம் நிரூபிக்காதவர் தான். 0% சசிகலா மேரம் குறைச்சி மதிப்பில்லை. 2006 அவங்க என்ன பலம் நிரூபிக்காங்களோ அதை சார் வரப்போகிறாங்க. அதான் ஒத்துக்கிட்டு போகிறோம். விஜய் என்னமா தான் வரப்போகிறார், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அவங்களுக்கு தென்காசி ஏரியாவை தேர்ந்தெடுத்துருக்காங்க. முக்குலத்தோர் கூட்டம் நல்லா யாரும் நான் முக்குலத்தோரை அவங்க ஒன்றுபடுத்தி எம்பவர் பண்ணியிருக்காங்க. சசிகலா அவர்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஸோ முக்குலத்தோர் அதில் ஏறி வரும்போது முதல் கூட்டமே ஹிட்டுன்னா மற்ற கூட்டங்களும் அவங்க அப்படியே போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த ரெட்டையிலேயே முக்குலத்தோர் புறக்கணிச்சாங்க பாருங்கள். திருநெல்வேலி 8%, ராமநாதபுரம் 9%, தேனியில் 13%. அந்த கம்யூனிட்டி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல ரெட்டையிலை புறக்கணிச்சாங்க பாருங்கள். அதில் நம்பிக்கை வந்துச்சு. முதல்ல பயந்தா இருந்தாங்க. அம்மாவின் சின்னம், எம்ஜிஆரின் சின்னம், ரெட்டையிலன்னு மயக்கத்தில் ஜாதிக்காரங்கள்லாம் ஓட்டு போட்டால் என்ன ஆகுமோன்னு நினச்சாங்க. பட் ஜாதிக்காரங்களாம் ஓரமாயிட்டாங்க. அப்படி அவங்கள என்லைட்டன், அதுக்கு நம்மளோட பங்களிப்பும் முக்கியம். எல்லாமே தமிழகமே தெரியும். அப்போ அவங்க கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சமுதாயம் வருவாங்க. மற்றபடி அவங்க ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கும் போது அது ஒரு பெரிய அடையாளம். மற்ற அட்டவணை பிரிவு சமூகங்கள் அதெல்லாம் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க களத்துக்குள்ளே போய் 26 தான் ஒரு அரசியல் சக்தியான பலன் இருப்பதுக்கு இப்போவே ஒரு ஸ்பேடு ஒர்க், அடிப்படை வேலைகளை இப்போவே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வின்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் வந்து ஒரு 50,000 வாக்குகள் மேலே வாங்கியிருக்காங்க. 2026 அவங்களுடைய அடுத்த பயணம் எப்படி சார் இருக்க போகுது? சொன்னா இல்லையா, போலரைசேஷன் நடக்கும். 25% மேலே ஐயா வாங்கிட்டாலே 10.5 மையமாக வச்சு அவர் களமாடுவார். 10.5க்காக கருத்துருவாக்கம், விழிப்புணர்ச்சி அதெல்லாம் இது பண்ணுவார். அதை ஸ்டாலின் ரொம்ப போல்டாக காமராஜ் மாதிரி தான். ஆனால் காமராஜில் இருந்தும் நைசிட்டியோட வன்னியரை பகைக்காமல் நான் வன்னியரை கன்சால்டேட் பண்ணுறத தன் உறுதியான நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லி ஸ்டாலின் பிரமாதமாக அதை ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே வட தமிழக அரசியல் இந்தியா அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏன்னு வரக்கூடிய அளவுக்கு, திருமாவளவன் வெர்சஸ் டாக்டர் ராமதாஸ்ன்னு வரக்கூடிய அளவுக்கு 10.5 மையமாக வச்சு டாக்டர் ராமதாஸ் களமாட வாய்ப்பு இருக்குது. ஸோ விக்கிரவாண்டியில் என்ன விஜய், என்ன அஜித், என்ன சசிகலா, என்ன தீபா ஜெயக்குமார், யாருக்கு என்ன அங்கே விக்கிரவாண்டிக்குள்ளே இருக்குது? வட தமிழகத்தில் போலரைசேஷன் ஆக போகுது. இதில் இவங்களுக்கெல்லாம் என்ன இடம் இருக்க போகுது? ஸோ டாக்டர் ராமதாஸ்
என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி போலரைஸ் ஆகக்கூடிய அளவுக்கு 10.5 மையமாக வச்சு களமாடுவார். அனானப்பட்ட எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்தவர் கூட கொடுத்தது சரின்னு சொல்ல முடியாத லெவலெல்லாம் இருக்கிறாரு. ஸோ ராமதாஸுக்கு அரசியல் 10.5 மையமாக வச்சு நகரம். வன்னியருக்கு உறுதியானவர். நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் பலரும் இருக்குது, அது ஜனநாயகத்தில் இயல்பான ஒன்று தான். பட் வன்னியருக்கு அவர் உறுதியானவர்ங்கிறது உண்மை. அதனால தான் நான் போட்ட ஒரு வீடியோ, இக்கட்டான சூழ்நிலையில் கிரைசிஸில் இருக்கார் டாக்டர் ஐயா, வன்னியர்கள். நீங்கள் அதில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா சார்? என்னன்னா இவர் பேசினாலே வந்து எடப்பாடியை தான் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்துருக்கீங்களா? எடப்பாடி வன்னியர்களின் பெருந்தலைவர்னு சொல்கிறேன். வன்னியர்கள் எடப்பாடிக்கு 8% வாக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். இது டார்கெட் பண்ணுறதா தம்பி? உண்மையை தானே சொல்கிறேன். இந்த உண்மையை சொல்லும்போது நாடார்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல, கல்லருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல, மறவருக்கு கொடுக்கல, அகமுடையாருக்கு கொடுக்கல, கொங்கு வேளாள கவுண்டருக்கு கொடுக்கல. வன்னியர் கொடுத்தாங்கன்னும் போது வன்னியர் நன்றி உணர்வோடு போடுறாங்க, அவர் கிடச்சிருக்கு, சேலத்தில் ராமதாஸே வாக்கு இழந்துட்டாருன்னு தானே நான் சொல்கிறேன். இதில் டார்கெட் என்ன இருக்குது? அவருக்கு மெரிட்டு தானே சொல்கிறேன். 60% வன்னியர் ஓட்டு எடுத்திருக்கிறாரு. எந்த ஒரு தலைவருமே 60% வன்னியர் ஓட்டை படையாச்சி அப்போ ஒரு வேளையில் எடுத்திருக்கலாம், எடுத்ததில்லை. டாக்டர் ஐயாவே 45 தான். அப்போ 60%க்கு மேலே வன்னியர் ஓட்டு எடுத்திருக்கிறாரு. 70ன்னு கூட தம்பி கண்ணன் சொல்கிறாருன்னு சொன்னால், நான் எடப்பாடியை மறைச்சி பேசலையே எதுவுமே. வன்னியராட்டு தான் அவரை வடற்காடு தென்னார்காட்டில் உள்ள பார்க்குறாங்கங்கிற நான் தான் அங்கே சொன்னேன். காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருந்தேன், போயிட்டு வந்த வன்னியர்களை அவர் வன்னியராட்டை தான் பார்க்குறாங்க, விழாவில் கொண்டிருக்கும் வன்னியர் கொண்டிருக்கும் வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு, கவுண்டர் தானே சொல்கிறாங்க, அதனால தான் எங்களுக்கு 10.5 தந்தாருன்னு சொன்னான்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம உண்மைக்கு புறம்பா சொல்லி நம்ம எப்படி நிற்க முடியும்? 15% வருவாருன்னு சொன்னோம், வன்னியர் அள்ளி போட்டுட்டாங்க. இது பிரேமலதா மேயர் ஒரு 6% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அதில் ஒரு 5% உயர்ந்துட்டார், அவ்வளோதான். மற்றபடி நம்ம சொன்னது எங்கே தப்பாக போச்சு? ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.